Let's invite our amazing chef Palni Murugan to the show. வணக்கம் chef. Hello, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோமா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் chef. நான் இப்போதான் I was just telling our audience இத்தனை வருஷமாவே அவங்களோட சூப்பர்பான ரெசிபிஸ் எக்கச்சக்கமான பேர் அனுப்பிச்சு விட்டுருக்காங்கல்ல chef. ஆமா ஆமா. I'm sure every single episode it's been difficult. அதாவது அதுல வந்து ஒரு ரெசிபி செலக்ட் பண்ணி அவங்களோட ஆத்தென்டிக் ஸ்டைலா இருக்கிறது மட்டும் இல்லாம டிஃபரெண்டான ரெசிபிஸா நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சூஸ் பண்றோம். இன்னொன்னு நமக்கு அந்த வீட்ல இருக்கக்கூடிய பேசிக் இன்கிரிடியன்ஸா பார்த்து ஈஸியா பண்ற மாதிரியான ரெசிபிஸ் தான் நம்ம சூஸ் பண்றோம். ஆமா. அதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரெசிபி அப்புறம் நம்மளோட ரெசிபி தான் பார்க்க போறோம். Absolutely. So இன்னைக்கு செகண்ட் ரெசிபி வந்து கண்டிப்பா உங்களோட ரெசிபி அமைச்சது தான் செலக்ட் ஆகும். அது என்னன்னு பார்க்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. For now we are going to make chef's superb recipe. Chef first recipe என்ன சமைக்கிறோம்? ஃபர்ஸ்ட் இந்த கணவாய் மீன்ல ஒரு சூப்பரான ஒரு மசாலா. வழக்கம் போல ஒரு பேசிக் இன்கிரிடியன்ஸ் ஃபர்ஸ்ட் மேரினேஷன் அப்புறம் ஒரு மசாலா ரெண்டும் சேர்ந்து சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ பார்க்க போறது நம்ம கணவாய் மசாலா தான் பார்க்க போறோம். ஓகே, சமைக்க தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கணவாய் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: சுத்தம் செஞ்ச கணவாய் 300 கிராம், சின்ன வெங்காயம் 15, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி நெல்லிக்காய் அளவு, பூண்டு 10 நம்பர், தக்காளி 2, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், வரமிளகாய் 4, கருவேப்பிலை சிறிது, எலுமிச்சை சாறு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, தேங்காய் எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன். சமைக்க தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்த்தாச்சு. குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேசிக் மேரினேஷன். ஓகே. நம்ம ஆக்சுவலாக அந்த கணவாய் மீன் நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கோம். அதாவது இந்த சுப்ரீம் பீஸ் இதில் போன் கிடையாது, இதில் இருக்கிற எல்லா பார்ட்டுமே சாப்பிட்லாம். ஸோ அது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தென் இதிலே வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஓகே, கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், கொஞ்சம் எலுமிச்சை சாறு, இதுக்கு தேவையான உப்பு. ஓகே. இந்த சீ ஃபுட்டில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம வழக்கமாக வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக் இன்க்ரீடியன்ஸு. அதாவது சீ ஃபுட்டில் நம்ம இந்த ஸ்குவிட் வந்து பார்ப்போம், பட் நிறைய செய்ய மாட்டோம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. பர்டிகுலராக வந்து உங்களுக்கு எல்லாமே சுப்ரீம் பீஸாக இருக்குது. ஓகே. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷெஃப், எஸ்பெஷலி when comes to seafood, மேபி ட்ரை பண்ண வேணாம் பிகாஸ் இட் குட் பி a little complicated, இல்லை அதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி வரலன்னா யூ ஷுட் நோ how to cook it properlyன்றதுனால ட்ரை பண்ணாமல் இருக்கலாம். ஆமாம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாராவது நம்ம எபிசோட பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்கன்னா வாட் இஸ் சம்திங் தே ஹேவ் டு கீப் இன் மைண்ட்? இப்போ க்ளீன் பண்ணும்போது நம்ம வந்து வெறும் பிளெயினாக ரன்னிங் வாட்டரில் க்ளீன் பண்ணால் போதும் நல்லா இல்லைங்களா? பக்காவாக வாஷ் பண்ணிடுறோம். தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு லெமன் உப்பு போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணலாம். ஓகே. இதை வந்து நம்ம அப்படியே மேரினேஷன் பண்ணிடலாம். ஸோ இந்த ரா ஃப்ளேவர் போயிடும், அந்த நல்லா மசாலாவும் வந்து உங்களுக்கு இது உள்ளார நல்லா சேர்ந்துடும். ஓகே. இது எனி ஸ்பெசிஃபிக் டைம் தட் we're going to leave it for chef? இல்லை, போதும். ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஒரு ஓரமாக ஆமாம் வச்சிடலாம். தென் அடுத்த ப்ராசஸ் ரெடி ஆகிறதுக்குள்ளார உங்களுக்கு இது ரெடி ஆயிடும். ஓகே. தென் இதுக்கு வந்து ஒரு மசாலா, ஃப்ரெஷ் மசாலா கொஞ்சம் அரைச்சிக்கிறோம். இஞ்சி, இதில் இஞ்சி பூண்டு, தென் அதிலே தக்காளி, ஓகே. இது எல்லாத்தையும் நம்ம வதக்காமல் ராவாக அரைச்சிடுறோம். இது ஒரு தனி ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் மிளகு, அப்புறம் கொஞ்சம் வரமிளகாய். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஷெஃப் கேட்ட மாதிரியே இந்த மசாலா வந்து அரைச்சாச்சு. ஷெஃப், திஸ் இஸ் டன். நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணியாச்சு. ஆமா, பட் ஜெனரலி நம்ம ரெசிபீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல பியூட்டிஃபுல்லி அதை ஆயில்ல நல்லா குக் பண்ண விட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அரைப்போம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணியிருக்கோம். ஸோ அது ஸ்குவிட்டோட நல்ல பேலன்ஸ் ஆகும்ன்றீங்களா? ஆமாம், அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். நம்ம அதாவது லைக் இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணுறப்போ ஒரு டேஸ்ட் இருக்கும், சன்ரைண்ட் ஒரு டேஸ்ட்டு, ஷேடோ ரைண்ட் ஒரு டேஸ்ட்டு, இந்த மாதிரி ராவா அரைக்கிறப்ப ஒரு டேஸ்ட்டு, ஒன்று அதுதான் வந்து சின்ன சின்ன வித்தியாசம் தான் ஒரு பெரிய டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறோம். ஜெனரலாக அந்த சீ ஃபுட்னாலே கோகனட் ஆயில் நல்லாயிருக்கும். எல்லா சீ ஃபுட் கமா ஷெஃப்? மேக்ஸிமம். ஓகே. தென் அதில் வெங்காயம், தென் கொஞ்சம் கறி லீஃப், கருவேப்பிலை. ஆக்சுவலி ஐ திங்க் இட்ஸ் a very simple recipe. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெப் பண்ணும்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சிட்டோம், ஸ்குவிடை க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிட்டோம். அண்ட் பேர்லி அதுவும் ஷெஃப் சொன்ன மாதிரி ஒரு 2-3 மினிட்ஸ் மேரினேட் ஆனால் போதும். அந்த செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம எல்லாமே ரா இன்கிரீடியன்ஸாக தான் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆமாம்,
So it's very quick and easy. ஆமாம் நம்ம டக்குனு குக்கிங் டைம் எப்படி ஷெஃப் ஒரு ஸ்குவிட்? 10 to 15 அவ்வளோதான் 10 மினிட்ஸ் தான். 10 to 15 மினிட்ஸில் டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்குவிட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது தான் ப்ராசஸ். அது நம்ம கடையில் வாங்குறப்ப க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸில் ரெசிபியை முடிச்சிடலாம். சூப்பர். அவ்வளோதான். தென் இதிலே வந்து நம்ம இந்த மேரினேட் பண்ண இந்த கனவை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ மசாலா கடைசியாக தான் ஆட் பண்ணுறோமா ஷெஃப்? ஆமாம். ஓகே. ஸோ அந்த மசாலா வந்து நம்ம ராவாக அரைச்சிருக்கோங்கிறப்ப அது அந்த ரா ஃப்ளேவர் போகிற டைம் தான். ஓகே. இந்த ஸ்குவிட்டு பாதி குக் ஆனோன்னா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஜென்ரலாக இப்போ ஷெஃப் சமைக்கிற சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா there's a lot of non-veg in it. There's different recipes, நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸ், மசாலாஸ். இது வந்து ரா அரைக்கிறது, அதுக்கப்புறம் அதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி அரைக்கிறதுன்னு இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறீங்க. ஆனால் ஷெஃப்போட ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்லட்டுமா ஷெஃப்? ஆமாம், நம்ம கம்ஃபர்ட் ஃபுட்டு தான். கம்ஃபர்ட் ஃபுட். அதாவது பருப்பு சாதம். அந்த பருப்புல நீங்க தாளிக்கலனாலும் பரவாயில்ல, ஷெஃப் அப்படியே வச்சு சாப்பிடுவாரு. கொஞ்சம் நெய்யை ஊற்றி. ஆக்சுவலா சின்ன பிள்ளைலேருந்து பெரிய பிள்ளை வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச உணவுல அது. ஐ டெஃபினெட்லி ஹேவ் டு அக்ரி. பட் ஜென்ரலி இப்போ டிராவல் பண்ணும்போதெல்லாம் என்ன பண்ணுவீங்க ஷெஃப்? இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான சீ ஃபுட் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணுவீங்க? இல்லை, ஆக்சுவலாக அந்தந்த ஊரில் என்னென்ன ஸ்பெஷலைஸ்டாக இருக்கோ அதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஈவன் அந்த ரெசிபியை நான் கேதர் பண்ணி அதை நான் நம்மளோட கிச்சனில் வந்து ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நம்மளோட ப்ரொஃபஷன் அது. அதுவும் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி திங் லேர்னிங்ல. அந்த மாதிரி லாஸ்ட் ரெசிபி பண்ணது என்ன ரெசிபி ஷெஃப்? நான் இப்போ கூட ஆக்சுவலாக சீ ஃபுட்டு லாஸ்ட்டாக நம்ம அந்த லைக் இப்போ டீப் ஃப்ரைடு, இப்போ நம்ம எப்படி இந்த ஃப்ரைட் சிக்கன் இருக்குல்ல, அது மாதிரி இந்த ஸ்குவிட்லே டீப் ஃப்ரைடு, ஆக்டோபஸ், தென் அப்புறம் ஃபிஷ், இந்த காட் ஃபிஷ் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு ஈவன் அது நம்ம ஊரில் நம்ம கிச்சனில் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த சிமிலாரிட்டி நல்லாவே வந்துச்சு. ஈவன் நம்மளோட மேரினேஷன் அப்படிங்கிறப்ப இன்னும் நம்ம டங்குக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஏன்னா நீங்க சொன்ன இது எல்லா ரெசிபிஸுமே இட்ஸ் ஆக்சுவலி மோரலெஸ் பிரிட்டிஷ் ரெசிபிஸ் இதெல்லாமே. ஏன்னா ஃப்ரைட் காலமாரி இதெல்லாம் ரொம்ப பிளாண்டா இருக்கும். இப்போ நீங்க அதை வந்து ரீக்ரியேட் பண்ணும்போது ஃபுல்லா இந்தியன் ஸ்டைல்ல தான் நம்ம அந்த நம்மளோட மேரினேஷன் இருக்குல்ல, கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக், நம்மளோட சில்லிஸ் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை பிரெட்டிங் பண்ணி போட்டு அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். லைக் இப்போ அந்த பருப்பு சாதமே எல்லாத்துக்கும் பிடிக்கும்னா அவங்க பிறந்து ஒரு வருஷத்துல எல்லாரும் நம்ம ஊர்ல சாப்பிட்ற ஒரு உணவு அது. அதனால எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச உணவா இருக்கும். அது மாதிரி தான் நம்மளோட ஸ்டைலில் நம்ம சாப்பிட்றப்ப நம்ம ஃபுட் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அது டேஸ்டாகவும் இருக்கும். நைஸ் ஷெஃப். ஷெஃப் இப்போ ஸ்குவிட் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு இல்லீங்களா? சோ நவ இட்ஸ் டன், இட்ஸ் குக்ட் இல்லீங்களா? இல்ல, பாதி குக் ஆயிருச்சு. பாதி குக் ஆயிருச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்போ அரைச்ச மசாலா இதில் ஆட் பண்ணிடுறோம். ஓகே. இப்போ இந்த மசாலா வந்து ரா இருக்குல்ல ஷெஃப், ஸோ ஜென்ரலி இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இது கொஞ்ச நேரம் குக் பண்ண விடணும் இல்லைங்களா? கண்டிப்பா ஒரு 5 மினிட்ஸ், 5 to 7 மினிட்ஸ் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு மசாலாவும் வந்து நல்லா வதங்கி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே. ஸோ ஆயில் செப்பரேட் ஆகிற வரைக்கும் நம்ம இப்போ குக் பண்ண போகிறோம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் நம்ம அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து இந்த கனவாவே வந்து பாதி குக் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி, தோசை, ஈவன் ரைஸுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், பிரெட்டுக்கும் நல்லாயிருக்கும். இந்த நம்ம அந்த மசாலா தோசைலாம் உள்ளார ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றோம்ல, அது மாதிரியும் இந்த சீ ஃபுட் லவர் அப்படின்னா கண்டிப்பாக சப்பாத்தி உள்ளார ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம், தோசையில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பர். ஸோ ஃபார் ஆல் யூ சீ ஃபுட் லவர்ஸ் கண்டிப்பாக நம்ம எபிசோடில் பார்க்குற இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இட்ஸ் சூப்பர் பேசிக் இன்க்ரீடியன்ஸ். எல்லார் வீட்லேயும் இருக்கிற ரொம்ப பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ், எல்லார் கிச்சன்லேயுமே இருக்கிற, எல்லார் ஃப்ரிட்ஜ்லேயுமே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ். அதை குவிக் அண்ட் ஈஸியாக சிம்பிளாக வந்து ஷெஃப் வித் லாட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் வந்து சமைச்சு கொடுத்துருக்காரு. இன்னொன்று நம்ம கனவா வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டில் இல்லை நம்ம சீ ஃபுட் கடையில் பார்க்கக்கூடிய ஒரு பேசிக் இன்க்ரீடியன்ட் தான். பட் குக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தயக்கம் இருக்கும். இப்போ எப்படி அது ஜென்ரலி எதுக்கு ஷெஃப் அந்த தயக்கம்? இல்லை, நம்ம யூசேஜ் வந்து கம்மி நம்ம ஊரில். இப்போ லைக் இப்போ எப்படி சிக்கன் 65 பண்ணுறோம் அதே மேரினேஷன் நம்ம கனவாலையும் பண்ணலாம். எப்படின்னா அதில் எப்படி போனஸோ அதே மாதிரி இதுவும் வந்து எல்லாமே சுப்ரீம் பீஸ் ஆஃப் சீ ஃபுட். ஸோ வித் பேசிக் மேரினேஷன், ஜிகாலிக் பேஸ்ட் போட்டு இந்த 65 மசாலா எல்லாமே போட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பக்கா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. So that was our recipe. I think it's almost done, இல்ல chef? ஆமாம்மா, ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டிங் பண்ணிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்களா ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நம்ம பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான், பெரிய ப்ராசஸும் கிடையாது. எல்லாத்தையும் போட்டு அரைக்கிறோம், ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணுறோம், ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு, ரெடி ஆயிடுச்சு. எஸ், ப்ரெசென்ட் பண்ணிடலாம் இப்போ.
கணவாய் மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். பவுலில் கணவாய், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், எலுமிச்சை சாறு சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, தக்காளி, சோம்பு, மிளகு, வரமிளகாய் சேர்த்து மைய அரைச்சிக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை வதக்கி ஊற வச்ச கணவாய் சேர்த்து பிரட்டி அரைச்ச விழுது சேர்த்துட்டு மிதமான சூட்டில் 10 நிமிஷம் வேக வச்சோன்னா சுவையான கணவாய் மசாலா தயாராகிடும்.